தமிழகத்தில் 9 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக தொண்டியில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், நாகையில் 102.38 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானது. மாநிலங்களின் மூலதன மற்றும் வளர்ச்சி செலவினங்களை விரைவுபடுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு மாநிலங்களுக்கு 1,09,000 கோடியை விடுவித்துள்ளது. தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்திற்கான நாட்டின் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 2,11,000 கோடியாக இருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 15.4% அதிகமாகும். ஜிஎஸ்டி வருவாயிலிருந்து தமிழகத்தின் பங்காக 7,391 கோடி ரூபாய் மத்திய அரசால் வழங்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாவட்ட நிர்வாகிகளுக்கு சான்றிதழ் வழங்கிய அவர் 2029 நாடாளுமன்ற தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசித்தார். தமிழக காங்கிரஸ் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது உட்கட்சி பூசல் என்று மாவட்ட தலைவர்களுக்கு ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிர்வாகிகளை அரவணைத்து செல்லாத தலைவர்களுக்கு கட்சியில் இனி இடம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினரை ராகுல் காந்தி சந்தித்தார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார். தொகுதி மறுவரையறையை ஆதரிப்பவர்கள் தமிழகத்தின் எட்டப்பர்கள் என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தமிழகத்தின் எதிர்காலத்தை பாதிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். கர்நாடக மக்களுக்கு மட்டுமே காவிரி நீர் என்று கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கே தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் தங்கள் நிலைப்பாடு தெளிவாக உள்ளதாகவும் மழைக்காலம் முடிந்த பின்னரே வழிகாட்டுதல்களை பின்பற்றுவோம் என்றும் கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் வரும் 3ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி ஆணையத்தின் உத்தரவை மதிக்காமல் கர்நாடகா செயல்படுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் அவசர மனு தாக்கல். காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி உடனடியாக தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தல். காவிரி விவகாரத்தில் திமுக கபட நாடகமாடுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று தவேக ஐடி விங் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. ஆட்சியில் இருக்கும்போது மியூட் மோடில் இருந்த திமுக ஆட்சி பறிபோன பிறகு மண் மொழி என எம்பி குதிப்பதாக கடுமையாக விமர்சித்துள்ளது. காவிரி பிரச்சனை கர்நாடகா என வரும்போது காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் மாநில கட்சியாக மாறிவிடுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநிலங்களில் அவர்களது மாநில நலனையே முதன்மையாக கருதுவதாக அவர் கூறியுள்ளார். இப்ப காங்கிரஸ் தண்ணி கொடுக்கணும்னா அடுத்த தேர்தலில் தோக்கும், பாரதிய ஜனதா கொடுக்கணும்னு பேசினா தோக்கும். அதனால அவன் அந்த தேர்தல் தோல்விக்காக பயந்துகிட்டு அந்த மண்ணின் மக்களின் உரிமைக்கு தான் நிற்பான். காவிரி விவகாரம் தொடர்பாக தேமுதிக சார்பில் தருமபுரியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னட மொழியில் பேசிய விஜய பிரபாகரன் கர்நாடக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார்.
ఈశాల కావరి ముందు కాదు ఎందు కాదు ఈశాల కావరి ముందు கபினி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 12,000 கன அடி ஆக திறப்பு. நீர்வரத்து 17,000 கன அடியாக உள்ள நிலையில் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். கபினி அணை நிரம்பியுள்ளதால் நீரை தேக்கி வைக்க முடியாது என கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். கங்கையும் காவிரியும் நிரம்பி அனைவருக்கும் நன்மையை தர வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணை முழு கொள்ளளவை எட்டி நிரம்பியது. அணையின் மதகுகள் வழியே அதிகப்படியான உபரி நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. தமிழ்நாட்டில் 90 நாட்களுக்கு மேல் பயன்பாட்டில் இல்லாத மின் இணைப்புகளை கண்டறிந்து அவற்றை நீக்க மின்வாரியம் நடவடிக்கை. வருவாய் இழப்பை குறைக்க புதிய நடைமுறை பின்பற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மின் நுகர்வு அதிகமானதே கட்டண உயர்வுக்கு காரணம் என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளித்துள்ளார். மாதாந்திர மின் கணக்கீட்டுக்கு புதிய பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு டிஜிட்டல் மீட்டர் பொருத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. நேற்று 10,000 அளவுக்கு நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய தகவலை இன்றைக்கி டிஎன்இபியில் வழியாக வெளியிட சொல்கிறோம். அந்த 10,000 ரீஅசஸ்மெண்ட்டில் 50 தான் வந்து ரீடிங் மிஸ்மேட்ச் இருக்குது. மற்ற எல்லாமே என்ன ஆக்சுவல் ரீடிங் இதெல்லாம் வந்து 4 மடங்கு 5 மடங்கு கட்டணும். ஏன்னா இப்போ 250 யூனிட் இப்போ செலுத்துகிறாங்க, அவங்களுக்கு ஒரு 300 ரூபா வருது, 200 வருதுன்னா அவங்க வந்து இந்த 2 மாதம் சம்மரில் அதிக யூசேஜ்னால ஒரு 1,800 யூனிட் வருதுன்னா அவங்களுக்கு 15,000க்கு மேலே போகும். ஸோ அந்த ரீடிங் பொறுத்து வரும். இல்லை, கடந்த 5 ஆண்டுகளில் அவங்க 343 பேர் தான் வேலைக்கு எடுத்திருக்காங்க. நம்ம இப்போ எவ்வளோ பேர் வேலைக்கு எடுக்க போகிறோம் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அசஸஸ் வந்து அவங்க எடுக்கவே இல்லை. ஏன்னா ஸ்மார்ட் மீட்டர்ஸ் இந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டாங்க. நம்ம அதனால தான் மல்டி பர்பஸ் ஃபீல்டு அசிஸ்டன்ட்ன்ற பேரில் நம்ம அசஸ்மெண்ட்டையும் சேர்த்து பண்ணுறதுக்கான ஒரு நம்ம வந்து ஆட்களை எடுக்க போகிறோம். அவர்கள் அசஸ்மெண்ட்டையும் சேர்த்து செய்வாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம எல்லாம் சீரமைச்ச பிறகு தான் நம்ம அதை செய்யணும். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள விராலிமலை மற்றும் கரூர் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மனு தாக்கல். விராலிமலை சி விஜயபாஸ்கர் மற்றும் கரூர் எம் விஜயபாஸ்கர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். டாஸ்மாக் முறைகேடு புகார் வழக்கில் முன்ஜாமீன் பெற்றுள்ள செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகினர். கடந்த 2 தினங்களாக ஆஜராகாத நிலையில் நிபந்தனை ஜாமீன் அடிப்படையில் இருவரும் நேரில் ஆஜராகி கையெழுத்திட்டனர். வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தியதாலேயே நீதிமன்றத்தில் 2 நாட்கள் ஆஜராகவில்லை என செந்தில் பாலாஜி விளக்கமளித்துள்ளார். டாஸ்மாக் வழக்கில் தாவேக அரசின் தூண்டுதலால் லஞ்ச ஒழிப்புத்துறை தன் மீது வழக்கு பதிந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதாவது இப்போ 10:30 மணிக்கு நான் கையெழுத்து போட்டிருக்கணும், போடலை. பட் அவங்க சோதனைக்கு வந்ததுனால நான் போடலை. இப்போ சோதனை முடிஞ்ச உடனே அவங்க புறப்பட்டோடனே நான் இப்போ கையெழுத்து போட வந்துட்டேன்.
இது வரைக்கும் எங்கெங்கே சோதனை நடக்குது, யார் யார் இடங்களில் நடக்குது என்பது நான் முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கப்போ நான் அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இடி வழக்கு அது சம்மந்தமாக சோதனைகள் செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே இப்போ தமிழ்நாடு அரசு நம் காவல்துறை இந்த மாதிரி ஒரு வழக்கை பதிவு செய்ததாக சொல்லியிருக்காங்க. இனி நான் சட்ட வல்லுநர் எங்களுடைய மூத்த வழக்கறிஞரோட கலந்து பேசி இது குறித்து அடுத்த கட்ட நகர்வு குறித்து முடிவெடுக்கிறேன். டாஸ்மாக் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கரூரைச் சேர்ந்த ரமேஷ், கார்த்திக் ஆகியோருக்கு வரும் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கில் தொடர்புடையவர்கள் தலைமறைவாக உள்ள நிலையில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. காமன்வெல்த் மகளிர் குத்துச்சண்டை 54 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை பிரீத்தி பவாரும் 57 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை ஜாஸ்மினும் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். பிரீத்தி பவார் கனடா வீராங்கனையை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்திய நிலையில் ஜாஸ்மின் அயர்லாந்து வீராங்கனையை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்தி அசத்தியுள்ளார். கிளாஸ்கோ காமன்வெல்த் ஆண்கள் ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் தமிழக வீரர் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். 16.58 மீட்டர் தூரத்தை தாண்டி பிரவீன் சித்திரவேல் 2ஆம் இடம் பிடித்தார். காமன்வெல்த் ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் மற்றொரு தமிழக வீரர் செல்வ பிரபு வெண்கல பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். 16.52 மீட்டர் தூரம் தாண்டி செல்வ பிரபு 3ஆம் இடம் பிடித்தார். பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் இருவருக்கும் முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரவீன் சித்திரவேலுக்கு 30 லட்சம் ரூபாயும் செல்வ பிரபுவுக்கு 20 லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடிகர் தனுஷின் ஓம் பட ஷூட்டிங் 2வது நாளாக நடைபெற்றது. படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் தனுஷை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்த நிலையில் காரில் ஏறி நின்று ரசிகர்களை பார்த்து கையசைத்து நன்றி தெரிவித்தார். கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் பெய்த கனமழையால் ராணி நகரம் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தீயணைப்பு துறையினரும் படகுகள் மூலம் மக்களை பாதுகாப்பாக மீட்டு வருகின்றனர். கேரளத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கண்ணூர், உள்ளிக்கல் பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணி தீவிரம். വണ്ണായിക്കടവ് പാലത്തിന്റെ ദുരവസ്ഥ, 2 വശങ്ങളിലുമുള്ള சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் தங்களது பயணத்தை மறுபரிசீலனை செய்ய திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவுறுத்தியுள்ளது. கேரளத்தில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது.